Hi friends, இந்த வீடியோவில் select method எப்படி jQueryல யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். First of all, select event எப்போ ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பாருங்கள். இதில் வந்து இன்புட் பாக்ஸ் இருக்குது, இதில் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இன்புட் பாக்ஸில் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த செலக்ட் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். அதை நம்ம இந்த மெத்தட் மூலமாக கேப்சர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, செலக்ட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அதை நம்ம கேப்சர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்ட்லையும் அதே மாதிரி நடக்கும், ஓகேவா? ஸோ இந்த செலக்ட் மெத்தடுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏபிஐ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சின்ன கோடு பார்க்கலாம், சாம்பிள் கோடு. அதுக்கப்புறம் நம்ம டெமோ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு இருக்குது, ஓகேவா? இன்புட் பாக்ஸில் என்ன இருக்குன்னா, ஒரு சில டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி டெக்ஸ்ட் ஏரியாலையும் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்குது. இப்போது நான் இன்புட் பாக்ஸில் சில டெக்ஸ்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, செலக்ட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். செலக்ட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது அதை நம்ம கேப்சர் பண்ண முடியும். இன்புட் பாக்ஸில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். அதே போல் டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அலர்ட் மெசேஜும் பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஏன்னா டெமோ பர்பஸ்க்காக, ஓகேவா? இப்போது இங்கே வந்து இன்புட் பாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு இருக்குது. இது என்னுடைய jQuery கோட், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட் பாக்ஸில் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகும், செலக்ட் பண்ண உடனே செலக்ட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். பார்த்தீங்களா, ட்ரிகர் ஆச்சு, ஒரு அலர்ட் மெசேஜ் கிடச்சிது. இந்த அலர்ட் மெசேஜ் இங்கேருந்து வருது, ஓகே? ட்ரிகர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆச்சு. டெமோ பர்பஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்ட்லையும் நான் திருப்பி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும், இந்த அலர்ட் மெசேஜ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது எப்படின்னா, டெக்ஸ்ட் ஏரியாவில் நம்ம ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அலர்ட் மெசேஜ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது, ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.